ஹை ஃப்ரெண்ட்ஸ், சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்ப்பரேஷன் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். இது வந்து ஒரு மத்திய அரசு வேலை, சரிங்களா? ஸோ என்னென்ன போஸ்டிங், என்ன வேகன்சி டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனி ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 40 வேகன்சி. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 28 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் பே வந்து 60,000 சொல்லியிருக்காங்க. அப்புறம் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி டெக்னிக்கல், அதுக்கு பார்த்தீங்கன்னா 13 வேகன்சி, பேசிக் பே 60,000. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 28 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்டண்ட் 9 வேகன்சி, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 30 வயசு, சரிங்களா? சூப்பரிண்டெண்டன்ட் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 22 வேகன்சி, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 30 வயசு. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் வேகன்சி பார்த்தீங்கன்னா 81 வேகன்சி, ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 28 வயசு, சரிங்களா? அப்புறம் சிக்ஸ்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரிண்டென்டன்ட் ஜென்ரல், ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி, இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 30 வயசு, பேசிக் பே வந்து 40,000. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி, பேசிக் பே 29,000, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 28 வயசு, சரிங்களா? ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி, பேசிக் பே 29,000, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 28 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இந்த வேகன்சிலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே கம்யூனிட்டி வைஸாகவும் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன அப்ரிவேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. தெளிவாக செக் பண்ணிக்கங்க. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கான கைட்லைன் கொடுத்துருக்காங்க, அதையுமே பார்த்துக்குங்க. நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த சூட்டபிலிட்டி, ஓகேங்களா, என்ன மாதிரி டிசபிலிட்டிலாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த டேபிள் எல்லாம் கிளியராக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி போஸ்ட் வைஸ் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அதையுமே சொல்லியிருக்காங்க. தெளிவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து எவ்வளோ வந்து போஸ்ட் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதையுமே இங்கே வந்து தெளிவாக செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனி இதுக்கெல்லாம், அதாவது சீரியல் நம்பர் போஸ்ட் கோடு 1, 2, 3, 4 இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டு ப்ளஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அப்புறம் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 5வது போஸ்ட் கோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இதுக்கு வந்து பாருங்கள் ஆன்லைன் டெஸ்ட் ப்ளஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 6th சூப்பரிண்டென்ட், இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் ப்ளஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அப்புறம் 8வது போஸ்ட் கோடு ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எஸ்ஆர்டி, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ளஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கங்க, சரிங்களா? உங்களுக்கு உண்டான ப்ராசஸ் வந்து கரெக்டாக அங்கே செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 14 டிசம்பர் 2024 ஓப்பன் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஜனவரி 2025. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கும் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கும் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஜனவரி 2025, ஓகேங்களா? கால் லெட்டர் வந்து எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா 10 நாளுக்கு முன்னாடி வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மீதி எல்லாமே ஆன்லைன் எக்ஸாமு, கால் லெட்டர் டேட்டு, இன்டர்வியூ டேட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிறகு வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அப்புறம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனி ஜென்ரல் போஸ்ட் கோடு 1க்கு வந்து நீங்கள் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ வந்து முடிச்சிருக்கணும். என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்டு மேனேஜ்மெண்ட் ட்ரைனி டெக்னிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, பிஜி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அதாவது அக்ரிகல்ச்சர்லேயும் சில ஃபீல்டு சொல்லியிருக்காங்க, மைக்ரோ பயாலஜி, பயோகெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் அக்கௌண்டன்ட், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் அல்லது பிஏ காமர்ஸ் இல்லை சார்ட் அக்கௌண்ட் இந்த மாதிரி வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கு ரிலவெண்ட்டாக முடிச்சிருந்தா ஓகே தான் அப்படி சொல்லியிருக்காங்க. இதுக்கு 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 4th போஸ்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரிண்டென்ட், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும், எனி டிசிப்ளின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் ஜூனியர் டெக்னிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இன் அக்ரிகல்ச்சர், அது வந்து பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி இது முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் சூப்பரிண்டென்ட், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6th போஸ்ட் கோடுக்கு நீங்கள் பிஜி டிகிரி வந்து எனி டிசிப்ளின் முடிச்சிருந்தாலும் ஓகே தான். அப்புறம் 7th போஸ்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சரில் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும், இல்லைனா ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரியில் டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்புறம் போஸ்ட் கோடு 8th வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, இதுக்கு நீங்கள் அக்ரிகல்ச்சர் டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான், இல்லை ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரியில் வந்து முடிச்சிருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்டன்ட் மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க 3 வருஷம். மற்றபடி எந்த போஸ்ட்டுக்கும் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கல, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர், அதாவது எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்துச்சுன்னா அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா
எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து 10 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸர்வீஸ் மேனுக்கு வந்து 5 இயர்ஸ், அப்புறம் 1984 ரேட்ஸில் அஃபர்ட் ஆன ஃபேமிலிக்கு வந்து 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸர்வீஸ் மேன்லேயே ஒரு சில கேட்டகரிக்கு 3 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அப்புறம் எலிஜிபிலிட்டி கட் ஆஃப் டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஜனவரி 2025 அதன்படி தான் வந்து எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. அந்த டேட் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸர்வீஸ் மேனுக்கான கைட்லைன் கொடுத்துருக்காங்க, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அதுக்கு ஆன்லைன் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. மோஸ்ட்லி எல்லா போஸ்ட் கோடுக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுக்குமே ஆன்லைன் எக்ஸாம் இருக்குது. அதுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே, சரிங்களா. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்கும் 200 கொஷின் 200 மார்க்கு 2.5 ஹவர்ஸ் தான் டைம் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான எக்ஸாம் பேட்டர்னை தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு போஸ்ட் சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸாம் சிலபஸுமே சொல்லியிருக்காங்க, கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. எக்ஸாம் சிலபஸ், சரிங்களா. உங்களுக்கு என்ன டாபிக் இருக்குது, டாப்பிக்கான எக்ஸாம் சிலபஸ் என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட் கோடு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா. போஸ்ட் கோடு 1 2 எந்த போஸ்ட் கோடுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ தெளிவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கான சிலபஸ் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதுக்கு ராங் ஆன்சர் இருக்குது, சரிங்களா. எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராங் ஆன்சருக்கு இருக்குது 0.25 மார்க், அதாவது 1/4, சரிங்களா. நீங்கள் வந்து கொஸ்டின் அட்டன் பண்ணாமல் விட்டிங்கன்னா ராங் ஆன்சர் கிடையாது, அட்டன் பண்ணி ராங்காக இருந்தால் மட்டும் ராங் ஆன்சர், சரிங்களா. எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா அன்னெக்சர் 1 இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம், சரிங்களா. அப்புறம் கட் ஆஃப் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரேஷியோ வந்து எடுப்பாங்க. இன்டர்வியூக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லியிருக்கு 1:5 ரேஷியோ. இந்த போஸ்ட் கொடுக்கு மேனேஜ்மெண்ட் ட்ரைன்லேருந்து சூப்பரிண்டென்டென்ட் வரைக்கும் 1:5. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1:3 சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அப்புறம் இன்டர்வியூக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனான கைட்லைன் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு போஸ்ட் வைஸாகவும் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் இன்டர்வியூக்கும் நீங்கள் என்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பற்றி கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. முக்கியமான தேதி வந்து 14 டிசம்பர்லேயே ஸ்டார்ட் ஆச்சு, 12 ஜனவரி 2025 லாஸ்ட் டேட், சரிங்களா. அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மூலம் தான். அதுக்கான டீட்டெயில் கைட்லைன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. தெளிவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேன் உமன் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, அதாவது நீங்கள் 500 ரூபாய் மட்டும் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. இன்டிமேஷன் சார்ஜ் மட்டும் 500 ரூபாய். இதுவே அதர் கேண்டிடேட், சரிங்களா, இவங்க தவிர்த்து மற்ற எல்லா கேண்டிடேட்டும் யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1350 ரூபா வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையுமே ஆன்லைனில் தான் வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக செக் பண்ணிக்கங்க, அதுக்கான கைட்லைனுமே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அதே போல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் மோர் தென் 1 போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஆகிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆனால் தனித்தனியாக தான் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தனித்தனியாக நீங்கள் வந்து அமௌண்ட்டும் பே பண்ணுற ஃபீஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தெளிவாக அந்த 5th பாயிண்டில் சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அந்த டேபிள் A1 டேபிள் A2, ஓகேங்களா. இதை தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 2-3 போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆகலாம் இல்லையா, நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் தனித்தனியாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும், அதே போல் ஃபீஸும் பே பண்ணணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதையுமே நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டருக்கு எக்ஸாம் போகும்போது என்னென்னலாம் நாட் அலோடுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையுமே தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கால் லெட்டரை பற்றி கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அதே போல் அப்ளை பண்ணும்போது கரெக்டான ஆக்டிவ் இருக்கிற இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். அதை வந்து கம்ப்ளீட்டாக செலெக்ஷன் ஸ்டேஜ் வரைக்குமே ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா அன்னெச்சர் 1ல் கொடுத்துருக்காங்க, புதுச்சேரி இருக்குது. அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி, வேலூர், ஓகேங்களா. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த லொக்கேஷன்ஸ் கன்வீனியாக இருக்கோ கரெக்டாக வந்து கொடுத்துக்குங்க, ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா அன்னெச்சர் 1ல் இருக்குது. ஸோ தெளிவாக செக் பண்ணி அப்ளை பண்ணும்போது கரெக்டாக வந்து கொடுத்துருங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த டாக்குமெண்ட் என்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும் அதுக்கான டீட்டெயில் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன ஃபார்மேட்டில் என்ன சைஸில் இருக்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங், ஓகேங்களா. உங்களுக்கு வந்து எந்த ஸ்டேட்டில் எங்கே போஸ்டிங் இருக்கும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. சென்னையிலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கம், கலாமண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு கல்மண்டபம் சொல்லிட்டு இத்தனை லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அந்த லொக்கேஷன்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதையும் நான் சொல்லிடுறேன், சென்னை, அம்பத்தூர், சிதம்பரம், குரோம்பேட்டு, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, ஒசூர், கும்பகோணம், மாதாவரம், மதுரை, மன்னார்குடி, மூலப்பாளையம், அப்புறம் நாகர்கோயில், ராயபுரம், சிங்காநல்லூர், தாம்பரம், தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருச்சி,
உடுமலைப்பேட்டை, விருதுநகர், விருகம்பாக்கம், கல்மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, அப்புறம் புதுச்சேரி. ஓகேங்களா? இந்த லொக்கேஷன்ஸில் அங்கே இருக்கிற வேர் ஹவுசிங்கில் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும், போஸ்டிங்கும் அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதையும் தெளிவாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இது ஃபார்ம் 1 ஃபார்ம் 2ன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபார்ம் வந்து இதுக்கப்புறம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஃபார்ம் வந்து எந்த சர்டிஃபிகேட் ஃபார்ம் வேணுமோ அதை வந்து இங்கே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த லிஸ்ட்டு தான் அதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுக்கு இந்த இண்டெக்ஸ் பேஜில் போய் பார்த்துக்கலாம். சரிங்களா? அதுதான் வந்து ஃபார்ம் 1 ஃபார்ம் 2ன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இண்டெக்ஸ்லேயே போய்ட்டு தெளிவாக செக் பண்ணிக்கலாம். இதுதான் அதுக்கான இண்டெக்ஸ் பேஜ். ஓகேங்களா? ஃபார்ம் 1 ஃபார்ம் 2னா ஃபார்ம் 1னா SC ST கேஸ்ட் சர்டிஃபிகேட் ஃபார்மேட், ஃபார்ம் 2னா OBS கேஸ்ட் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தெளிவாக செக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட்டை நீங்கள் கரெக்டாக அந்த லிஸ்ட்டில் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட சென்ட்ரல் வேர் ஹவுசிங் இவங்க அறிவிச்சிருந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். ஓகேங்களா? மொத்தம் வந்து 8 கேட்டகரி இருக்குது. தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்களுக்கு எவ்வளோ அந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி, அதே போல் கம்யூனிட்டி வைஸாகவும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக உங்கள் கம்யூனிட்டிக்கு வேகன்சி இருக்கா செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த போஸ்ட்டுக்கான கல்வி தகுதி என்ன, உங்களுக்கு கரெக்டாக அந்த எலிஜிபிலிட்டி கிட்டேயெல்லாம் மீட் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் அப்ளை பண்ணுற கைட்லைன்ஸ்லாம் தெளிவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து சென்ட்ரல் வேர் ஹவுசிங்கான முக்கியமான விவரங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் ஆல் த பெஸ்ட். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.